பாருங்கள், இது ரெக்டாங்குலர் லேமினா. சரி, எல்லாமே ஒன் ஆஃப் த சைடு இஸ் ஆன் ஹெச்பின்னு சொல்லியிருக்கிறதுனால கீழே வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அந்த சிம்பிளாக சாதாரணமாக வரைகிறது. இது பாருங்கள், ஒன் ஆஃப் த சைடு ஸ்மாலர் சைடு இஸ் ஆன் வெர்டிக்கல் பிளேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திஸ் த சர்ஃபேஸ் வந்து இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கே தான் வரையணும். நான் சொன்னேன் ஒன் ஆஃப் த சைடு இஸ் ஆன் வெர்டிக்கல் பிளேன் சொல்லிட்டாங்கன்னா அந்த சைடு வந்து இன்னொரு பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி தான் வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வரையணும். இப்போ இது வந்து செகண்டு, அதோட டாப் வியூ செகண்டு. இதை டில்ட் பண்ணிங்கன்னா என்ன டிகிரிக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த டிகிரிக்கு டில்ட் பண்ணணும். அது வந்து இங்கே டிகிரி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இது கொடுத்துருவாங்க. இதோட ஃப்ரண்ட் வியூ, இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் ஒன்றில் இந்த டிகிரி கொடுத்துருக்கணும். இல்லைன்னா இது வந்து இந்த ஆன்சரை கொடுத்துறாங்க. இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 40 mm ஸ்கொயருக்கு ஃப்ரண்ட் வியூ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், வேறு வழியே இல்லை. இதிலிருந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் இது ஃபஸ்ட்டு வரையணும், இது செகண்ட் வரையணும். இது நம்ம கண்டுபிடிச்சி வரைஞ்சிடறோம். அப்புறம் இது எவ்வளோ டில்ட் பண்ணணும், இந்த சர்ஃபேஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா the surface of this rectangular lamina is 60 degree inclined to vertical plane அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இதை வரைஞ்சிடலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக இதோட ஃப்ரண்ட் வியூ, அதாவது பார்த்திங்கன்னா இதோட செகண்ட் பொசிஷனில் ஃப்ரண்ட் வியூ என்னன்னு சொல்லிட்டு 40 mm ஸ்கொயர்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு இதை தான் தேர்ட் ஸ்டெப்பு வரைஞ்சிட்டு இதிலிருந்து தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இதோட லென்த் என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோடு போட்டுருவீங்க, இதோட கோடு போட்டுருவீங்க. இங்கே இருந்து இதை மெஷர் பண்ணி காம்பஸில் மெஷர் பண்ணி இந்த இடத்துல வச்சு கட் பண்ணிங்கன்னா இது வந்து கிடச்சிரும். ஸோ இது பாருங்கள், இது எல்லாமே வந்து ஹரிசாண்டல் பிளேன் கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதுதான் சரிங்களா. அதான் ஒன் ஆஃப் த ஷார்ட்டர் சைடு சான் இது ஃப்ரண்ட் வியூ. இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு சைடு, எந்த சைடு அது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன் அட் 30 degree டு ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹரிசாண்டல் பிளேன் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே தான் வந்து போடணும். வெர்டிக்கல் பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே கீழே வந்து நம்ம வந்து வரையணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வரைஞ்சி இதை அப்படியே இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணி இதிலிருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஸோ உண்மையான ஃபைனல் ஆன்சர் மட்டும்தான் டார்க்காக இருக்கணும், மற்றதெல்லாம் வரையதான் லைட்டாக இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நீங்கள் டார்க்காக போட்டு காமிங்க. இது மட்டும்தான் டார்க்காக இருக்கணுங்கிறது ஒரு ரூலு. ஆனால் பார்த்திங்கன்னா இதை தவிர அதை மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இதோட கொஞ்சம் லைட்டாக போடுங்க. அதை வந்து வரைஞ்சிடுங்க. தேங்க்யூ.